ஹலோ வணக்கம். மசாலா அரைச்சி மீன் குழம்பு அருமையான டேஸ்ட்டோடு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பாருங்கள், அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்து வெந்தயம் தாளிக்க சேர்த்துருங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 20, 4-5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கவும் 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருங்க. தக்காளி நல்லா மைய வதங்கணுங்க. அது வரை நல்லா வதக்கிடணும். வதக்கவும் நம்ம அரைக்கிறதுக்கு நான் வரமிளகாய் ஒரு 7-8 வரமிளகாய், 3-4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இதை நல்லா வதக்க தேவையில்லை, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. இது தக்காளி நல்லா வதங்கவும் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேருங்க. நம்ம வரமிளகாய் வேறு அரைச்சிருக்கோம். நீங்கள் காரம் உங்களுக்கு தகுந்தபடி செக் பண்ணி சேர்த்துருங்க. இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்குங்க. அந்த இதை நல்லா எல்லாமே மசாலாக்கள் எல்லாமே நல்லா வதங்கவும் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸு புளி ஊற வச்சு அதிலேயே உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துருங்க. சேர்த்து நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாடை போக கொதிக்கவும் நாம் மீனை அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு நல்லா வேகவும் 2 பத்தை தேங்காயை அரைச்சி அதில் பால் சேர்த்து இறக்கி கொத்தமல்லி அலங்கரித்து இறக்கிட்டால் அருமையான சுவையோட அரைச்சி விட்ட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிரும். இது கடல் மீன்கள், விரால் மீன் குழம்பு. நாங்கள் கம்மாய் கெளுத்தி வாங்கினோம். அதையும் இதே மாதிரியே இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அது நாளைக்கு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 குழம்புமே 2 பாத்திரத்துலேயும் செஞ்சிட்ருக்கேன். இதை பார்த்துட்டு அந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டோடு 2 குழம்புமே இருக்குங்க. இது கடல் மீன், அது கம்மாய் மீன், ஆற்று மீனுங்க. பாருங்கள், இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், இது பொடி கெளுத்தி மீனுங்க. அந்த குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.